இப்போ இவர் வைத்திலிங்கம் இப்போ இணைந்திருக்காரு. அதற்கு முன்னதாக மனோஜ் பாண்டியன் அங்கு போய் இணைந்திருக்கிறாரு. இது தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகுபவர்கள் அங்கே திமுக அணியிலேயே விலகுவதால் திமுக அணியில் போய் இணைவதற்கு என்ன காரணம்? அவர்கள் இப்போ செங்கோட்டையன் மட்டும்தான், செங்கோட்டையன் ஜேசிடி பிரபாகரன் இருவர் தாவேக்காவில் போய் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது போன்று ஓபிஎஸ் அணியில் இருந்து தான் அனைவரும் விலகி மாற்று அணிகளில் இணைகிறார்கள். இதில் ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த விதமான உறுதியும் கொடுக்கவில்லையா, அல்லது எந்த அணியும் அமைக்கப் போவது தொடர்பாக அவர் எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லையா? எதற்கு இத்தனை தாமதம், தயக்கம், என்ன செய்ய போகிறேன் என்று கூறவில்லை? இன்று கூட சற்று முன்பு விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் ஓபிஎஸ் பேசும்போது, நாங்கள் ஒன்றும் தனியான கட்சி, அரசியல் கட்சி அல்ல, அதிமுக தான் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இன்னும் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாரு ஓபிஎஸ்? அப்ப இதனால என்ன மன்னாரன் கம்பெனி நடத்திட்டு இருந்தாரா? என்ன நடத்திட்டு இருந்தீங்க இத்தனை நாள்? எதுக்கு இத்தனை கூட்டம் போட்டீங்க? எதுக்கு அப்பப்ப கூட்டம் போட்டு நீங்க இருக்கிற மாதிரி ஏன் காமிச்சுக்கிட்டீங்க? இப்ப மொத்தமாவே கழிச்சு விட்டீங்க. வந்த பாட்டை கட்டுறது இல்ல, போன பாட்டை தேடுறது இல்லைன்னு ஒருத்தர் அழகா சொன்னார் ஒருத்தர். அததானே பண்ணீங்க நீங்க. இன்னைக்கு அனாதையமா தனியா நிக்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு உங்களுக்கு. ஒரு தர்மர் எம்பியும் ஒரு உசிலம்பட்டி ஐயப்பன் 2 பேர் தானே அவங்க கூட இருக்காங்க. அவங்க எந்த நேரத்துல ஜம்ப் ஆகுன்னு தெரியாது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் இருக்க வெள்ளமண்டி நடராஜன் அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் போயிடுவாங்க. டிஎம்கே அவங்க போயிட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. இவருக்குன்னு ஒரு கூட்டத்தை உண்டு பண்ண பார்த்தாரு. அதை உண்டு பண்ண விடாம பண்ணது புகழியதுக்காக அவருக்கு எனக்கு பயங்கர மோதல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுத்த முயற்சி செய்தார். முடியல, போயிட்டாரு. இப்போ தன்னம்பிக்கை இழந்து விட்டார்கள். இனி ஓபிஎஸ் கூட இருந்தா லைஃப் இல்லை. அதுக்கே ஓபிஎஸ் லைஃபை கெடுக்கணும். வைத்திலிங்கத்துக்காக கெடுத்தார் ஓபிஎஸ் தான் எனக்கு புரிய மாட்டேன். ஏன் இந்த வேலையை பண்ணாரு? ஒரு கட்சியாக நல்ல அளவில், பெரிய அளவில் செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது ஓபிஎஸ் கிட்ட. எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு இப்ப அவர் தனியா நிறுத்திட்டு போறாருல, இவர் இது என்ன நியாயம்? ஆகவே இதுல ஓபிஎஸ் சாணக்கியத்தனமா பண்ணாரா இல்ல இவர் பண்ணாரான்றத காலம் தான் பதில் சொல்லும். இல்ல அவங்க மனசாட்சிக்கு தெரியும். வைத்தியலிங்கம் மாதிரி ஒரு ஆளை வச்சு எதையுமே செயல்பாடு இல்லாமல், செலவு இல்லாமல் கொண்டு செல்வதற்கு வைத்தியலிங்கத்தை ஓபிஎஸ் பயன்படுத்தி கொண்டார் என்று சொன்னால் அதுலேயே இல்ல. ஓபிஎஸ் பயன்படுத்தி கொண்டார் என்றால் வைத்தியலிங்கம் முதல்ல பேருக்கிறாரு. அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கம் இப்ப திமுகவுக்கு பேருக்கிறாரு. ஒருவேளை ஓபிஎஸ் திமுக அணிக்கு போவதற்கான ஒரு முன்னோட்டமா இதை எடுத்துக்கலாமா சார்? அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா? ஏன்னா நான் பழகிட்டு சொந்த அண்ணனா நினைச்சேன். கார்லயே போய் கட்சி விட்டு எடுத்தவர் அவரு. அதையெல்லாம் மறந்துதான் அவர் கூட இருந்து செயல்பட்டேன். எடப்பாடி பழனிசாமி துரோகி, ஆகவே எந்த காலத்திலும் மேல வந்துடக்கூடாது பழனிசாமி, இவ்வளவு பாடுபட்டேன், கஷ்டப்பட்டோம். இதெல்லாம் உண்மை. எல்லாம் அன்னைக்குதான் பேர் கெட்டுச்சு. ஓபிஎஸ் அண்ணன் பேர் தமிழ்நாடு புறா புகழேந்திய, அம்மாவுக்கு பிணை கொடுத்தவர், 11 வருஷம் இந்த கட்சியில வழக்குக்காக ஓடாண்டவர், பல தடவை சிறை சென்றவர். இப்படிப்பட்ட மனிதரை கார்லயே கூட்டு போய் கட்சி விட்டு எடுக்கிறாருன்னு ஓபிஎஸ்க்கு முதல் பெரிய கெட்ட பேர் தமிழ்நாட்டுல அது மூலியமா ஏற்படுச்சுன்னு எனக்கே தெரியும். ஆனா திருப்பி அவர் தான் தொலைபேசி கூப்பிட்டார். ஆகவே பழனிசாமியை காலி பண்ணணும், அரசியல வச்சா அதிமுக போயிட்டு சொல்லிதான் நாங்க போய் அவரோட நின்று இவ்வளவு போராட்டம் செஞ்சோம். ஆனா அவர் என்ன நினைச்சாரு ஓபிஎஸ் கேட்டீங்கன்னா, இதை முடிச்சிடணும், யாருமே கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு தனி ஒரு ஆளா நின்று ஏதோ நீங்க சொல்றது செய்யலாம். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு 1-2 சீட்டு வாங்கிட்டு திமுக போட போறாருன்னா நான் இல்லைன்னு மறுக்கலையா? ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த கால வரலாற்றில் அவர் செய்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் தோணுது. நம்ம இல்லைன்னோ அவர் அதை செஞ்சு காமிச்சிட்டாரு. ஆகவே இப்போ அவர் போக முடியாதுன்னு என்னால சொல்லணும். ஐ கேனாட்